சபரிமலை நந்தவனத்தில் ஆச்சாரத்துக்கு எதிராக மூட நம்பிக்கையான கற்களை அடுக்குவது, மாளிகைப்புற தேவி சன்னதியில் பிறர் மீது மஞ்சள் பொடி தூவுவது, கண்ட இடங்களில் உமிழ்வது, கழிப்பிடங்கள் தவிர இதர இடங்களில் சிறுநீர் கடிப்பது போன்ற செயல்களை தவிர்க்கவும். தயவு செய்து பம்பாவில் ஸ்நானம் செய்பவர்கள் பம்பா நதியின் தேவதை பூமாதேவி, அவள் மீது பழைய துணிகளை வீசுவது, பிளாஸ்டிக் குப்பைகளை எரிவது போன்ற பாவங்களை செய்யாதீர்கள். தயவு செய்து அறிவராசனம் சமயம் உறங்குபவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் எழுந்து நின்று பகவானை தியானியுங்கள். அந்த உணர்வு எல்லாம் கிடைக்க பெறாத ஒன்று. அனுபவித்து பாருங்கள், அதன் மகத்துவம் புரியும். பயணத்தின் போது அதிக மன முதிர்ச்சியோடு பயணிங்கள். உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் சபரிமலைக்கு வர வாய்ப்பு கிடைக்காத என இயங்குபவர்கள் தற்போது எத்தனையோ ஆயிரம் பேர் இருக்கையில் உங்களை அழைத்த அவனுக்கு நேர்மையாக இருக்க முற்பட வேண்டும். மடியில் கனம் இல்லாத சன்னியாசிக்கு வழியில் ஒரு பயமும் இல்லை. பணக்கார கோடீஸ்வர்களும் மறுவேளை உணவுக்கு உத்தரவாதம் இல்லாத ஏழைகளையும் ஒரே வரிசையில் நிறுத்தி புது சமத்துவம் செய்பவன் பகவான் என்பதால் ஆடம்பர நகைகள் அணிவது, தேவைக்கு மீறி பணத்தை கையிருப்பு வைப்பது போன்றவற்றை தவிர்க்கவும். ஒருபோதும் அலைபேசியில் சன்னிதானத்தை போட்டோ வீடியோ எடுக்க துணிந்து விடாதீர்கள். இரு மேலையில் பயபக்தியுடன் பேட்டைத்துள்ள பக்தர்களை கேட்டுக்கொள்கின்றோம். உள்ளூர் வாசிகள் பேருந்தில் பயணம் செல்வர்கள் நோக்கி கூச்சலிடாதீர்கள். நிலக்கல் போன்ற இடங்களில் உணவு மிஞ்சிவிட்டால் அங்கேயே கொட்டி வைத்து இடத்தை அசுத்தம் செய்யாதீர்கள். பணியில் ஈடுபடும் அத்தனை ஊழியர்களும் பகவான் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் என கூற முடியாது. சிலர் உங்களை சீண்டினால் அவர்களுக்கு புத்தி அவ்வளவுதான் என நகர்ந்து விடுங்கள். அவர்களோடு விவாதங்களை தவிர்த்து விடுங்கள். முக கவசம் உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்களை கண்ட இடங்களில் தூக்கி போடாமல் குப்பை தொட்டியில் மட்டும் போடுங்கள். கொடைக்கானல், ஊட்டி போன்ற கோடை வாஸ்தலங்களுக்கும் நமது பயணத்திற்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. தரிசனம் முடிந்த பிறகு கண்ட சினிமா படங்களை பார்ப்பது, போட்ட மாலையை பம்பா கணபதி கோவிலில் கழத்திவிட்டு கூத்தாடுவது, வருகிற வழியில் போன்ற அபத்தங்களை ஒருபோதும் செய்யாதீர்கள். இந்த பதிவினுடைய நோக்கம் அவசியம் சபரிமலை பயணிக்கும் பலருக்கும் ஏன் என தெரியும் என்று கூறி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.